ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நான் ஒரு 50 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய், நெய்யும் சூடாயிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார், 2 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு. எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டு. 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸி ஜாரில் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு குடமிளகாய், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கட் பண்ணி வச்சுருக்க காளான், ஒரு பாக்ஸ் காளானை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த காளான் நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானாக இருக்கும். காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் 1/4 கிலோ அளவு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸை 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு முதல்ல 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸை விட்டு கொஞ்சமாக சர்க்கரை, குக்கரை போட்டு மூடி போட்டு நல்லா 2 விசில் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு எடுத்தால் சூப்பரான காளான் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி.